ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஏஐ துறையில் முக்கியமாக LLMல இருக்கிற ஒரு அற்புதமான ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பேர் RAG, அதாவது Retrieval-Augmented Generation. இந்த RAGனா என்ன, இது எப்படி வேலை செய்யுது, ஏன் LLM பொறுத்தவரை இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் எளிமையான முறையில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். முதல்ல RAG அப்படின்னு என்னன்னு பார்த்தலாம். இதோட விரிவாக்கம் Retrieval-Augmented Generation. நமக்கு LLM அப்படின்னு என்னன்னு தெரியும். இது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ChatGPT வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த LLM திறனா செயல்பட உதவும் ஒரு முக்கியமான ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த RAG. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ரிட்ரைவர், இன்னொன்னு ஜெனரேட்டர். சரி, இது எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன். இப்போ வந்து நீங்க ஒரு கம்பெனியோட ஓனர், ஒரு பிசினஸ் ஓனர் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்க பிசினஸ்க்காக நீங்க ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாட்பாட் ஏ அப்ளிகேஷனை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த சாட்பாட்டை உருவாக்க நீங்க வந்து ChatGPT-யை பயன்படுத்துறீங்க. ஸோ இந்த ChatGPT-யை வச்சு அந்த சாட்பாட் உருவாயிடுச்சு. அதை வந்து உங்க கம்பெனியில் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. அவங்க வந்து அந்த சாட்பாட் மூலமா உங்களோட கம்பெனி பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதா ஒரு யூஸ் கேஸ். அதுக்காக நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ChatGPT அப்படிங்கிறது வந்து எண்ணற்ற தகவல் கொண்டு ட்ரெயின் செய்யப்பட்ட ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். இது வந்து நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ChatGPT-ல ட்ரெயின் செய்ய பயன்படுத்தப்படுற டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப பொதுவான தகவல்கள், இன்டர்நெட்டில் இருக்கிற பொதுவான தகவல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்கிற தகவல்களை வச்சு தான் ட்ரெயின் செஞ்சுருப்பாங்க. இப்போ அந்த ChatGPT வச்சு நீங்க உருவாக்குற பிசினஸ் அப்ளிகேஷன், உங்க பிசினஸ்க்கான சாட்பாட் கிட்ட போய் உங்க நிறுவனத்தை பத்தின தனிப்பட்ட தகவல்கள், எடுத்துக்காட்டு உங்க நிறுவனத்தில் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற கேள்விகளை அந்த சாட்பாட் கிட்ட கேட்டாங்கன்னா, அது வந்து ChatGPT-யை பயன்படுத்தினாலுமே அதனால உங்க நிறுவனத்தை பத்தின தனிப்பட்ட தகவல்களை சொல்ல முடியாது. ஏன்னா அதை ட்ரெயின் செஞ்ச போது, அதாவது அந்த ChatGPT-யை ட்ரெயின் செஞ்ச போது அதற்கு வந்து பொதுவான தகவல்கள் தான் பயன்படுத்தப்பட்டது. உங்கள் கம்பெனி பற்றின தகவல்கள் அங்கே பயன்படுத்தப்படலை. ஸோ அந்த சமயத்தில் எப்படி வந்து உங்கள் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் சாட்பாட் வந்து உங்கள் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட, உங்கள் நிறுவனத்தை சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட தகவல்களை தெரிந்து யூசர்ஸ்க்கு பதிலாக கொடுக்க முடியும். அங்கே தான் இந்த RAG உதவுது. இப்போது உங்களோட நிறுவனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் கண்டிப்பாக இருக்கும். அல்லது வந்து உங்கள் நிறுவனத்தை பற்றின தகவல்களை ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டேட்டா பேஸ் அல்லது இந்த டிஜிட்டல் டாக்குமெண்ட் கொண்ட தகவல்களை RAG ஃப்ரேம்வொர்க் கொண்டு உங்கள் சாட்பாட் கூட இணைக்கணும். நம்ம ஏற்கனவே உங்களோட சாட்பாட்டை வந்து ChatGPT அப்படிங்கிற ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வச்சு உருவாக்கியிருக்கோம். அதை வந்து இப்போ இந்த RAG ஃப்ரேம்வொர்க் வச்சு உங்களோட லோக்கல் டேட்டாபேஸ், உங்களோட நிறுவனத்தை பற்றின தகவல் கொண்ட டேட்டாபேஸ் கூட இணைக்கணும். ஸோ அப்படி இணைச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ ஒரு யூசர் வந்து, அதாவது உங்கள் கம்பெனியை பற்றின தகவலை தெரிந்து கொள்ள ஒரு யூசர் வந்து உங்களோட சாட்பாட்டை பயன்படுத்தி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, அதாவது உங்கள் நிறுவனத்தை பற்றின தனிப்பட்ட கேள்வியை கேட்டாங்கன்னா, இந்த சாட்பாட் என்ன பண்ணணும்னா, இந்த RAG ஃப்ரேம்வொர்க் மூலமா முதல்ல உங்களோட டேட்டாபேஸ், உங்கள் கம்பெனி பற்றின தகவல் கொண்ட டேட்டாபேஸ் அல்லது டிஜிட்டல் டாக்குமெண்ட்டில் போய் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அந்த கேள்விக்கு சம்மந்தப்பட்ட தகவல்களை அங்கிருந்து எடுத்துகிட்டு வரும். இதை தான் வந்து நம்ம RAG-ல பார்த்த முதல் காம்பனண்டான ரிட்ரைவர் செய்யும். ஸோ அப்படி ரிட்ரைவ் செய்யப்பட்ட டேட்டாவை எடுத்துட்டு, இப்போ முன்னாடியே சொன்னோம், உங்களோட அப்ளிகேஷனை உருவாக்குற நீங்கள் ChatGPT அப்படிங்கிற LLM பயன்படுத்துறீங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த ரிட்ரைவ் செய்யப்பட்ட உங்கள் நிறுவனத்தை பற்றிய தகவல்களை எடுத்துக்கொண்டு போய் ChatGPT கிட்ட கொடுக்கும். இந்த ChatGPT பற்றி நமக்கு முன்னாடியே தெரியும். இது ரொம்ப சூப்பரான ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். மனிதர்கள் போலவே அருமையாக வாக்கியங்களை கொண்டு கான்வர்சேஷனை உருவாக்குற திறன் கொண்டது தான் வந்து இந்த ChatGPT. ஸோ இந்த ChatGPT கிட்ட நம்ம கேள்வி கேட்கும்போது கூடவே நம்ம வந்து நம்ம நிறுவனத்தை பற்றின தகவல்களை நம்மளோட டேட்டாபேஸ் வந்து எடுத்து கொண்டு போய் வேற கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டையுமே வந்து அது கலந்து, நம்ம கேட்ட கேள்விகளையும் அதற்கான தகவல்கள் நம்மளோட லோக்கல் டேட்டாபேஸில் எடுத்ததையும் கலந்து அது அருமையாக ஒரு வாக்கியமாக அமைத்து, அருமையாக ஒரு மனிதர்கள் எப்படி வந்து ஒரு பதில் கொடுப்பாங்களோ அதே மாதிரி உங்க யூசருக்கு பதில் கொடுக்கும். இப்படி ChatGPT வந்து இந்த பதிலை வந்து உருவாக்குது பாத்தீங்களா, இதை தான் வந்து ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ RAG-ல ரெண்டு காம்பனன்ட் பார்த்தோம், ரிட்ரைவர் மற்றும் ஜெனரேட்டர். ரிட்ரைவர் அப்படிங்கிறது உங்களோட லோக்கல் டேட்டாபேஸ் இருக்கிற தகவல்களை எடுத்து கொண்டு வந்து LLM கிட்ட கொடுக்கும். அந்த LLM வந்து அதை வச்சு ஒரு ரெஸ்பான்ஸை ஜெனரேட் பண்ணும். அதை வந்து ஜெனரேட்டர். இப்படி தான் RAG இயங்கும். இப்போ உங்களுக்கு வந்து RAG அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன, ஏன்
வந்து இது எல்எல்எம்மோட திறனை அதிகரிக்கிறது. ஏன் இது ரொம்ப முக்கியமாக பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடி போன்ற எல்எல்எம்க்கு வந்து அறிவாற்றல் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கும். குறிப்பிட்ட அளவுன்னு சொல்லும்போது அது வந்து எண்ணற்ற தகவல் வச்சு தான் அதை வந்து ட்ரெயின் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். அதாவது 2023 வரைக்குமான தகவல்கள் வச்சு தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு புது வெர்ஷன் வரும்போது அது வந்து ஒரு லிமிட் ஆஃப் டேட்டா வச்சு தான் அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தவிர நம்ம இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற தகவல்கள், இப்போ வந்து நேற்று வந்த நியூஸ், அதையில் வந்து அந்த சாட் ஜிபிடி கேட்டோம்னா அதனால் தனக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் டேட்டா வச்சு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆர்ஏஜியை வச்சு என்ன பண்ணலான்னா, உங்களால் ஒரு தனிப்பட்ட டேட்டா பேஸை மட்டும் கனெக்ட் பண்ணாமல், அதாவது எனக்கு முன்னாடி எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தோட தனிப்பட்ட டேட்டா பேஸை உங்களால் கனெக்ட் பண்ண முடியும்னா, அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக இன்டர்நெட் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது டைரெக்டாக லைவாக இன்டர்நெட்டில் என்ன டேட்டா இருக்கோ அதை ஃபெச் பண்ணிட்டு வந்து இந்த ஆர்ஏஜி ஃப்ரேம் ஒர்க் மூலமா லேட்டஸ்ட் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் அதனால் கொடுக்க முடியும். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து முன்னாடி எடுத்துக்காட்டில் அந்த கம்பெனி வந்து தனக்காக ஒரு டேட்டா பேஸை உருவாக்கி அந்த டேட்டா பேஸை ஆர்ஏஜி மூலமா சாட் ஜிபிடி கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த டேட்டா பேஸை வந்து எந்த அளவு நம்ம நீட்டாக க்ளீனாக அப் டு டேட்டாக வச்சுருக்கோமோ அந்த அளவு உங்களோட சாட்பாட் அப்ளிகேஷன் வந்து சரியான தகவல்களை லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த டேட்டா பேஸை ஒழுங்காக பராமரிக்கலைன்னா உங்கள் கம்பெனி பற்றின தகவல்கள் சரியான முறையில் இந்த எல்எல்எம்க்கு அனுப்பப்படாது. அப்படி இருக்க பட்சத்தில் உங்கள் யூசர்ஸ் கேட்குற கேள்விக்கு அதனால் சரியாக பதில் கொடுக்க முடியாது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து இப்போது புதுசாக ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு டேட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மாடல்ஸை வந்து மறுபடியும் ட்ரெயின் பண்ண தேவையில்லை. இப்போ உங்கள் கம்பெனியோட டேட்டா வந்து நான் வந்து இந்த டேட்டா பேஸில் வேணாங்க, நான் அந்த டேட்டா வச்சே வந்து எல்லாம் நான் மறுபடியும் ட்ரெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஓகே, நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். இப்போ ஒரு வேளை ஒரு 2 நாளில் மறுபடியும் உங்கள் கம்பெனியோட டேட்டா மாறுது, உங்களோட யூசர்ஸோட எண்ணிக்கை மாறுது, உங்களோட ப்ராஃபிட் லாஸில் ஒரு மாற்றம் வருது, ரெவன்யூவில் ஒரு மாற்றம் வருதுன்னா அந்த தகவல் லேட்டஸ்ட் டேட்டா உங்களோட யூசர்ஸ் போய் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆர்ஏஜி இல்லைன்னா அந்த டேட்டாவை கொடுக்கணும், நீங்கள் மறுபடியும் உங்களோட மாடலில் ட்ரெயின் பண்ணணும். ஸோ அந்த பிரச்சனைகளை, அந்த அடிக்கடி நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற பிரச்சனைகளை தவிர்த்துக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஆர்ஏஜி மூலிமா நம்மளால் ஒரு டேட்டா பேஸால் கனெக்ட் பண்ணி அந்த டேட்டா பேஸை நம்ம லேட்டஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டால் போதும். யுவர் சாட்பாட் வில் பி அப் டு டேட். அப்புறம் எல்எல்எம் பொறுத்தவரை ஹலூசினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ ஹலூசினேஷன் என்னென்னு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் சொல்லணும்னா, இப்போ வந்து நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சேர்ந்த டேட்டாவை வச்சு தான் அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கிட்ட போய் நீங்கள் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கு ட்ரெயின் செய்யும்போது அந்த தகவல்கள் அங்கே இருந்திருக்காது. ஆனால் இந்த எல்எல்எம் என்ன பண்ணுன்னா, அதுவாக ஒரு கற்பனை பண்ணி ஒரு புதிய ஒரு பதிலை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுவும் உண்மையானதாக இருக்காது, ஆனால் வந்து நம்ம நம்புற மாதிரியே ஒரு பதிலை வந்து கொடுக்கும். இதை வந்து ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான ஹலூசினேஷனை தடுக்கிறதுக்கு இந்த ஆர்ஏஜி அப்படிங்கிறது பெரிதளவில் உதவும். ஏன்னா இந்த ஆர்ஏஜி பயன்படுத்தும் போது அது கொடுக்குற பதில் வந்து இந்த ஆர்ஏஜி கூட இணைக்கப்பட்ட டேட்டா பேஸில் இருந்தால் மட்டுமே அது பதில் கொடு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூலாக இருக்கும். ஒருவேளை அவங்க கேட்குற கேள்விக்கான பதில் அந்த டேட்டா பேஸில் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு அது தெரியாது அப்படிங்கிறது அந்த சாட்பாட்டோட பதிலாக வரும். அது கற்பனை திறன் கொண்டு ஒரு ஹலூசினேட் பண்ணி ஒரு பதிலை கொடுக்காது. இதனால் ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து சாட்பாட் கிட்ட இருந்து கிடைக்கிறத நம்மளால தவிர்த்து கொள்ள முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆர்ஏஜியோட ஃப்ரேம் ஒர்க் ஏன் இவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆர்ஏஜி எந்தளவு ஒரு எல்எல்எம் கூட பயன்படுத்துகிறாங்களோ அந்தளவு எல்எல்எம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்கும். இதனால் நிறைய நிறுவனங்கள் தங்களோட சாட்பாட் அப்ளிகேஷனை உருவாக்கும் போது இந்த ஆர்ஏஜி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருத்தில் கொண்டு இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு அந்த சாட்பாட்டை உருவாக்குறாங்க. அதனால் அவங்களோட சாட்பாட் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் அப் டு டேட்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஆர்ஏஜினா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, ஏன் அது வந்து எல்எல்எம் பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வீடியோ யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ உங்கள் மாதிரி பார்க்குறேன். அனிருத் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய். நீங்கள் ஏஐ துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ளவராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும், ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட
ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுது, என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலல் நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் AI இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.